காமக்கோட்டி ஒரிஜினல்ஸ் நேயர்களுக்கு இந்த குரியக்கோஸ் ரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுத்துகிட்டு இருக்க டாபிக் வந்து காமாட்சி பாத்துப்பா அப்படின்னு பெரியவா சொன்னது. நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பும் வலை. அதான் பெரியவா யாத்திரை பண்ணுற பீரியடில் ஒரு ஊரில் தங்கிட்டு போவா. அப்படி இருக்கும்போது ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கேம்ப் பண்ணார். கொஞ்ச நாளைக்கு தொடச்சி போட்ட மாதிரி எல்லா உணவுப் பொருட்களும் தீர்ந்து போயிடுச்சு. காரிதரிசியும் பரிசாரரும் ரெண்டு பேரும் வந்து பெரியவாட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொன்னான். இன்றைக்கி இரவு பொழுது வேணால் கடத்தில்ல, நாளைக்கு மடத்தில் தம்படி கூட அரிசி பருப்பு இல்லை அப்படின்னு சோகமாக சொன்னான். ஆனால் பெரியவா அதை கண்டுட்டு இருக்கிற மாதிரி வருத்தப்படுற மாதிரி தெரியல. இப்படியா மற்ற விஷயம்லாம் சுலபாக கடுபடாத மாதிரி இப்படி கட்டுன்ட்டு இருந்தால் அப்படி இருக்கு. அவளுக்கும் இது இப்படி இருக்காரு, காஞ்சிபுரத்துக்கோ அல்லது பெரியவா சொன்னால் செய்ய தயாராக இருக்கிற எவ்வளோ செல்வந்தர்கள் பணக்காரெலாம் இருக்கா, அவளை காலம் அனுப்பினா இந்த சிக்கல்லேருந்து மீள முடியும் அப்படின்லாம் அவள் அந்த மாதிரி என்ன அவளுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இவளுக்கெல்லாம் அந்த அம்பாள் பார்த்துவா அந்த நம்பிக்கையெல்லாம் கிடையாது. இல்லை, இவெல்லாம் வந்து சயின்டிஃபிக் ப்ராக்டிக்கல் விஞ்ஞான காலமாச்சு. அது அதெல்லாம் அற்புதங்களெல்லாம் கதை கட்டுகளெல்லாம் படிச்சிருப்பாள். ஒழிய வாழ்க்கையெல்லாம் நம்பிக்கை கிடையாது, அவளுக்கெல்லாம் கிடையாது நம்பிக்கை இல்லை. ஆனால் பெரியவாளோ காமாட்சி பார்த்துவா விடு அப்படி சொல்லிட்டு தியானத்தில் பண்ணிட்டேன். அவளை பெரியவட்ட போய் மல்லு கட்டி நிற்க முடியாது. பதட்டத்தோடு அப்படியே போய் டென்ஷன் முழுக்க டென்ஷன் நைட்டு ஃபுல்லுக்கு அவளுக்கு காலத்தால் பொழுது முடிஞ்சது. அரிசியும் போல் ஒரு வண்டி நிறைய அரிசி, பருப்பு, காய்கறி, பழம் எல்லாம் வந்து இறங்கிது. வண்டி நிறைய. யார் அனுப்பினதில்ல அப்படிங்கிறது கேள்விக்கு கிடைச்ச பதில் தான் அற்புதங்கள் இந்த நாளில் நடக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான விஷயமே இருக்குது. பக்கத்து கிராமத்தில் ஒரு திருமணம் நடக்க இருந்தது 2-3 நாளில். அந்த திருமண விருந்துக்காக உணவுப் பொருட்கள்லாம் அதான் வந்திருக்கிறது, இங்கே வந்து இறங்கியிருக்கிறது. ஆனால் அந்த கடைசி நிமிஷத்தில் இந்த மாப்பிள்ளை பையனுக்கு ஏதோ அம்மா போட்டிட்டதுனால கல்யாணம் செய்ய முடியாத நிலைமை வந்து அங்கே. அதில் வாங்கின பொருள்லாம் இன்னும் வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிற நினச்ச போது மடம் வந்து பக்கத்தில் முகாமிட்டிருக்காங்க, பக்கத்து கிராமத்தில் எங்கேயோ அப்படின்னு திருமண வீட்டை சேர்ந்த பிரிவாளர்கள்லாம் தெரிய வந்தது. மடத்தில் தினமும் அன்னப்புரோஷம் நடக்கும், ஒன்று சகஜம் தெரிஞ்சு வச்சுருந்தாராம். அதை வந்து மடத்தை கொடுத்துருவோம், வீணாகாமல் இருக்கும், நல்ல விதமாகவும் பயன்படும் அப்படின்னு நினச்சி இந்த வண்டியோடு அவ்வளோ வரைக்கும் எடுத்துக்கொண்டு வந்து எடுத்து இங்கே வந்திருக்கா. மூட்டையில் அரிசி, கூட காய்கறி, பழங்கள், பருப்பு, எண்ணெய் எல்லாம் சகலமும் இறங்கினதை பார்த்த அந்த காரியதரிசி, இந்த பிரசாகர் அவர் 2 பேரும் சமையல் பண்ணுறவர் பார்த்துட்டு தகச்சு போயிட்டு பெரியவாட்டு போய் சொல்ல. பெரியவா சிரிச்சுட்டு சொன்னான், காமாட்சி பார்த்துப்பா நான் சொன்னப்போ உனக்கு என் மேலே கோபம் கூட வந்திருக்கும், இப்போ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாராம். அவளுக்கு பதிலுக்கு என்ன சொல்ல முடியும், சிரித்து போய் நின்னா, அவ்வளோதான். அதாவது ஒரு விஷயத்தில் குழப்பமே இல்லாமல் 100% நம்புறதுங்கிறது அப்படிங்கிறது தான் வந்து அற்புதங்கள். அதனால தான் அற்புதங்கள் நடக்கிறது. இந்த வகை நம்பிக்கை தான் வந்து சொல்லுவா, நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பேன் அப்படி பெரியவாள்லாம் சொல்லுவா. மகா பெரியவா சரணம்.